போறவளுக்கு கல்மண்டகம். ஆமா. அப்படியே என்னென்ன பண்ணுமோ தாகத்துல போனா தண்ணி பந்தல். ஆமா. இந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும், பால் ஊட்டும் அறையெல்லாம் கட்டி வச்சாங்க. ஆமா. பூரா பஸ் ஸ்டாண்டு சும்மா தான் இருக்கு. ஆமா. யாராவது உள்ள பால் ஊட்டுக்கு போறா? ஊருக்கு கோவில்கள் கட்டி வைத்தார்கள். அம்மா கும்பிட கோயில் வேணும், குளிக்க குளம் வேணும். பாவநாசத்துக்கு ரோடு போட்டார்கள். அம்மா பாவத்தை தொலைக்க பாவநாசத்துக்கு போற ஆளுக்கு ரோடு போட்டார்கள். ஆமா. சரி. அப்படி நம்ம தன்னால என்ன முடியுமோ ஆமா அனைத்தையுமே செய்து வந்தார்கள். ஏமா அனைத்தையும் செய்து வந்தாலும் வாந்தி வரல. அப்படியாவது ஒரு பிள்ளை இருக்குமா என்று நினைத்தேன். அப்பமாவது வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நாகனி வாந்தி எடுக்க வேண்டியது. ஆமா. பித்த வாந்தி தான் எடுக்கும். அப்படியா? சரி. அப்பவும் ஒரு குழந்தை செல்வம் இல்லை. இல்ல. அப்பந்தான் பார்த்தார்கள். என்ன சரி. இனி என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பிள்ளை வேண்டுமே ஆனால் ஆமா ஆண்டவனே சந்தம் என்று நம்ம பகவானை நினைக்கணும், பாரதவன் செய்யணும். ஆமா. ஆண்டவனை இருக்கணும், அருந்தவன் செய்யணும், செய்ய வேண்டும். குழந்தவரன் கட்டாயம் தருவார் என்று. ஆமா. சரி. என்ன செய்கிறார்களேயானா? என்னம்மா செய்கிறார்கள்? பிள்ளை வரம் வேண்டுமானால், பிள்ளை வரம் வேண்டுமானால் பெரிய தவம் செய்ய வேண்டும். குழந்தை வரம் வேண்டுமானால், குழந்தை வரம் வேண்டுமானால் கொடிய தவம் செய்ய வேண்டும். குழந்தை வரம் வேண்டுமானால், குழந்தை வரம் வேண்டுமானால் பெரிய வரம் செய்ய வேண்டும். நாகராஜன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி இருவேறு ஒன்று கூடி குழந்தை இல்லா இருவேறும் பகவானை நினைக்க வேண்டும். பாரதவம் செய்ய வேண்டும். ஆண்டவனை நினைக்க வேண்டும். அருந்தவம் செய்ய வேண்டும். சிவனாரை நினைக்க வேண்டும். சிவனாரை நினைக்க வேண்டும். சிறந்த தவம் செய்ய வேண்டும். சிவனாரை நினைக்க வேண்டும். சிவனாரை நினைக்க வேண்டும். சிவதவம் செய்ய வேண்டும். என்று சொல்லி இருவேறும், என்று சொல்லி இருவேறும் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி சாந்தாளை தரைமொழிக்கு சந்தனத்தால் கோலமிட்டு, மாவாளை தரைமொழிக்கு மஞ்சளாலை கோலமிட்டு, பாலாலை தரைமொழிக்கு பாலாலை தரைமொழிக்கு பன்னீராலை கோலமிட்டார். பாலாலை தரமொழியே, பாலாலை தரமொழியே, பன்னீராலே கோலமிட்டாயே. அங்கே கோலமிட்ட இடமதிலே, கோலமிட்ட இடமதிலே குருத்து வாழை இலை விரித்து, குருத்து வாழை இலைக்கு மேலே நிறமும் தெச்சடை தேங்காய் பிள்ளையாரை பிடித்து வைத்து, பிள்ளையாரையும் பிடித்து வைத்தார்கள். சரி. அழகாக தீபங்களை ஏற்றி ஏச்சி. அழகுடனே சரி. இன்னும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்னமா செய்கிறார்கள்? நிறமரக்கா மேல எல்லோ, நிறமரக்கா மேல எல்லோ எலிமீச்சை கனியும் வைத்து, எலிமீச்சை கனியும் மேலே கொட்டபாக்கு ஒன்று வைத்து, கொட்டபாக்கு மேலே எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்து, கோழி முட்டை மேலே எல்லோ குண்டூசி ஒன்று வைத்து, குண்டூசி ஒன்று வைத்து ஊசி மேல ஒரு காலும், ஊசி மேல ஒரு காலும், உடையர் மேல ஒரு நினைவு. உடையர் மேல ஒரு அப்படி சரி. ஆண்டவன் எண்ணி 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார்கள். ஓ 12 வருட காலம் தாம் இருந்து வருகிறார்கள். ஆமா. சரி. ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஆமா. 12 வருட காலம். ஓ 12 வருட காலம் தாம் இருந்து வருகிறார்கள். ஆமா. சரி. அப்படி ஆமா. இன்னும் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் அரோகரா அரணே என்று அரணே என்று அரணர் நாமம் சொல்லி வாரார், சொல்லி வாரார்.
இல்லாமல் ஆகாரம் எடுத்துக்கொள்ளவில்லை ஆமா நாகக்கனி நாகராஜனும் 12 வருட காலம் பாரதம் செய்து வருகின்ற பொழுது ஆமா சரி இன்னும் எப்படி இருந்து வருகிறார்களே எப்படி அம்மா தவம் இருந்து வருகிறார்கள் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியால் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா இந்த அடியால் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா படியலக்கும் அம்மா சொல்லு படியலக்கும் அப்படி சொல்லு படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதென்ன சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதென்ன சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா இருப்பதென்ன சம்போ சங்கரா சுவாமி என்ன பாவம் அம்மா சொல்லு என்ன பாவம் அப்படி சொல்லு என்ன பாவம் நானும் செய்தேன் சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதென்ன இருப்பதென்ன சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதென்ன சம்போ சங்கரா ஹரஹர சம்போ சங்கரா சம்போ சங்கரா இருப்பதென்ன சம்போ சங்கரா நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி ஈராறு வருட காலம் ஈசனை நினைத்தல்லவோ இருந்துதவம் செய்து வாரா பகவானை நினைத்தல்லவோ பாரதவம் செய்து வாரா ஒரு வருடம் இல்ல இந்த புகையை கொஞ்சம் அமர்த்தி விடுங்களேன் 12 வருட காலமாக குழந்தை செல்வம் இல்லை சரி 12 வருட காலமாக தவம் இருந்து விட்டார்கள் ஆமா அந்த ஆண்டவன் பார்த்தார் சரி அதாவது என்ன? இவர்களுடைய தவமானது முக்தி அடைந்து விட்டது ஓ அங்க என்ன நடக்கிறதையானால் என்னமா நடக்கிறது ஏ ஆடாத கைலாசம் ஏ கைலாசம் ஆடோதையா அசையுதையா ஏ கைலாசோ அதையுதையா ஏ நகலாத கைலாசம் ஏ கைலாசோ ஏ கைலாசம் ஏ கைலாசோ நகண்ட மெல்ல ஆடு அதையா ஏ கைலாசோ அதையா ஆடாத கைலாயம் ஆடுகிறது அசைகிறது சரி நகலாத கைலாயம் ஆமா நகண்டு மெல்ல ஆடுகிறது ஆடுகிறது பகவான் பார்த்தார் நாமலை எண்ணி நாகலோக பட்டணத்திலே பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள் தவம் இருந்து வருகிறார்கள் அவர் என்ன பண்ணாரு இந்த நேரம் உடனே தவத்துக்கு போனோம் பிள்ளைய கொடுக்கணும் ஆமா சரி அதாவது என்ன கண்டும் காணாததை போல விட்டு விட்டார் அம்மா கண்டு காணாம விட்டு இருக்கார் ஆமா சரி அப்படி என்ன அப்படி இருக்கும் பொழுது ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமறி இசமானே ஆண்டவா பரம்பொருளே ஈரேல் உலகமெல்லாம் சென்று இறை இழந்து வருகிறீர்கள் உங்களோட படியளப்பை நான் உமைவல் பார்க்க வேண்டும் அப்படி என்ன சொல்கிறாளேயானா என்னம்மா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே
வருகிறீர்கள் வருகிறீர்கள். அம்மா சரி. உம்மோடு நானும் வருகிறேன் ஆண்டவா. அம்மா ஒரு பொழுதுதான் நானும் வாரேன் பகவானே. அம்மா சரி. கைலாசத்திலே இருந்து ஆமா எனக்கு நேரம் போகவில்லை. ஆமா ஆமாம்மா நானும் ஒரு நாளைக்கு வாரேன். நானும் ஒரு நாளைக்கு வரேனே. பார்வதி உன்னை கூட்டிட்டு போறது பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. நீ பெண்மணி இருந்தாலும் பின்னால கூட்டிட்டு போத்தான் செய்வேன். ஆமா அத பத்தி பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. என் படி இழப்புல வந்து பல விதமா இருக்கும். என்ன இருக்கும்? நான் பிறவிப்பிலும் பல விதமா பிறவிச்சிருப்பேன். சரி. ஒரு தினம் பணக்காரனாவும் பிறவிச்சிருப்பேன். சரி. ஒரு தினம் ஏழையாவும் பிறவிச்சிருப்பேன். சரி. ஒருதன் வந்து மண் தரையில படுத்திருப்பான். சரி. ஒருதன் பஞ்சடமத்தில படுத்திருப்பான். அப்படியா? ஒருதன் பணத்தோட உருளுவான். சரி. ஒருதன் அரை கோட்டருக்கு வழி இல்லாம நிற்பான். அப்படியா? அப்படியும் பிறவிச்சிருப்பேன். ஆமா. நொண்டியாவும் பிறவிச்சிருப்பேன். சரி. ஒருதன் கண்ணு தெரியாமையும் பிறவிச்சிருப்பேன். ஆமா. பல விதமா பிறவிச்சிருப்பேன் பார்வதி. கண்டிப்பா. நீ வந்து வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாம். சும்மாவே இருக்க. என்ன பகவானே இவன் எப்படி பிறவிச்சிருக்கியம்ப? ஆமா. அதனால உனக்கு தாமா சொல்ல நேரம் சரியா இருக்கும். ஆமா. என்னால படி இழக்க முடியாது பார்வதி. படி இழக்க முடியாது பார்வதி. ஆமா. சரி. அப்படி அதனால உன்னை கூட்டு போறேன்னு வச்சுக்கோ. என் படி எழுப்புக்கு வந்து இடைஞ்சல் வந்துரும். சரி. நீ ஒரு விதமா நான் படைச்சிருப்பேன். ஆமா. அதனால உன்கிட்ட கேட்கதான் டைம் சரியா இருக்கும் பார்வதி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால என் படி இழப்புல பல விதம் இருக்கும் பார்வதி. ஆமா. அதனால 2 மணி நீ படி இழக்க வரக்கூடாதம்மா. ஆமோ. சரி. அப்படி ஆமா. ஆண்டவன் எவ்வளவோ சொன்னாரு. என்ன சொல்லுதாரு? பார்வதி கேட்பாளா? கேட்கவே மாட்டா. கேட்கவே மாட்டா. சரி. ஏன் ஆண்டவா? என்ன? பரம்பொருளே. ஆமா. நான் வந்தா என்ன குற்றம்? என்ன குற்றம்? உம்மோடு வரும்போது நான் பேச மாட்டேன் ஆண்டவா. மாட்டேன் ஆண்டவா. நான் எப்படி அம்மா உன்னை நம்புவது? எப்படி அம்மா? திறந்த வாயை மூடவே மாட்டிய. சரி. ஆமா. ஆமா. அப்புறம் எப்படி நான் உன்னை நம்பி கூட்டு போறது? எப்படி உன்னை நம்புவேன் நானு? ஆமா. சரி. இந்த அம்மா எப்படி அப்ப படத்துக்கார போட்டு தாண்டுவேன். அது மொத்தல யாருதான் தாண்ட முடியும்? ஏன் அம்மா பார்வதி, என்ன? நான் போற இடத்துல சரி நீ பேசாம வந்தேன்னு சொன்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்மா. ஏமா வாயை பத்திக்கிட்டு சத்தம் கண்டாம இருந்தேன்னு வச்சுக்கோ. நான் உங்க எங்கனாலும் கூட்டிட்டு போயிருவேன். எங்கனாலும் கூட்டிட்டு போவேன். வண்டியில ஏறும் போது சத்தம் கண்டாம ஏறுத. சரி. வண்டியில ஏறணும்னா தொந்திய கப்புன்னு போட்டுக்கிட்டு வளைச்சி. அப்படியா? ஆமா. சரி. வளைச்சி போட்டுக்கிட்டு கொஞ்ச தூரம் போறோம். என்ன சொல்லுத? என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமேங்க. ஆமா. வண்டியில போட்ட வேண்டி இருக்கு. ஒரு சவுளி கடை இருக்கும். ஆமா. ஆமா. பிற தொந்தி கிட்ட வந்து இருந்துக்கிட்டு. ஒரு நகை கடை இருக்கும். சரி. ஆமா. ஆமா. ஒரு சாப்பாடு கடை இருக்கும். ஒரு சாப்பாடு கடை இருக்கும். ஆமா. சரி. எல்லா பக்கமும் போகணும்னு தான் சொல்லுவாங்க. ஆமா 5000 ரூபாய் வேணும். ஆமா. உன்னை கூட்டி போறதோட சரி. பொழுஞ்சால உன் தங்கச்ச கூட்டி போறேன்னு வச்சுக்கோ. என்ன சொல்லுவாங்க? 1 ரூபாய் செலவு இல்லாம வந்துருவா. அவங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்களோ? ஒண்ணுமே கேட்க மாட்டா. அப்படியா? சரி. சரி. ஆமா. அப்படி என்ன? அம்மா பார்வதி. பார்வதி. என்னோடு வருவேயானால் வருவேயானா? என்னை எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னு கேட்கக்கூடாது. நான் உன்னை கூட்டு போகிறேன் அம்மா. ஆமா. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் பார்வதி. என்ன சத்தியம் பகவானே? சொல்லுங்க சத்தியம் பகவானே. என்னோடு வந்தேயானால் பேசக்கூடாது. ஆமா. என்று ஆமா. யார் மேல சத்தியம் செய்யணும்? ஏமா யார் மேல சத்தியம் செய்யணும்? உங்க அண்ணன் கோபால கண்ணன் இருக்கான் பாரு. ஏ அம்மா நண்டண்ணே. அப்படியா? சரி. சரி. ஏமா கடல்ல இருக்கார்ல விஷ்ணு பகவான். ஆமா. அச்சுதன், நந்தன், பச்சம்மாள், கோபாலன், ஆமா, அரிகிரி மாய கிருஷ்ணன், ஆமா, அவரு மேல சத்தியம் செய்யணுமா? அனைத்து அவதாரமுமே அவர்தான். ஏ அம்மா உலகத்துல 1008 அவதாரமும் அவர்தானமா? ஆமா. அவர் இல்லாத இடமே எங்கே இல்லம்மா. கண்டிப்பா. தூசிலையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு, ஆமா, கண்ணுலயும் இருப்பாரு, கண்டிப்பா, கண்ணு இமைக்கிலையும் இருப்பாருமா. இருப்பாரு. சரி. அப்படி என்ன? அவர் மீது சத்தியம் செய்தாயானால் உன்னை படியளக்க நான் செல்கிறேன், கூட்டு செல்கிறேன். ரைட். சரி. ஆமா. ஆமா. என்று ஆமா. இரு பேர்களுமே ஆமோ பார்வதி பார்த்தா. சரி. கண்டிப்பா நம்ம எதுவும் பேச போறது கிடையாது. அப்படி என்று ஆமா ஆண்டவன் மீது கோபால கண்ணன் மீது சரி சத்தியத்தையும் கொடுத்தாள். ஓ சத்தியத்தையும் கொடுத்தாள். ஆமா. சரி. இருபேர்களும் புறப்பட்டார்கள். ஓ இருபேருமே புறப்பட்டார்கள். ஆமா. ஆமா. அங்கே கைலாசம் தான் வீட்டு கைலாசம் தான் வீட்டு பூலோகம் வாராரே நாகலோக பட்டணத்தே. இருபேர்களும் வரக்கூடிய வழியிலே ஆமா அழகான ஒரு சரி ஆலமரம் இருக்கிறது. ஓ ஆலமரம் இருக்கிறது. ஆமா. சரி. ஈரேழு உலகத்தில் எல்லாம் படியளந்து வந்தாங்க பாருங்க. ஆமா. களைப்பாற வேணும் என்று சரி ஆலமரத்தின் அடியிலே இருக்க வேண்டும் என்று வருகிறார்கள். ஆமா. ஆமா. சரி. அப்படி வரும் பொழுது ஆமா அப்பந்தான் பார்வதி பார்த்தாள். என்ன பார்த்தா? மேலே ஏதே ஒரு சத்தம் கேட்கிறது. ஆமா. என்ன சத்தம் அது? கட்டு கட்டு என்று ஒரு சத்தம் கேட்கிறது. சரி. அப்படியா? ஏதோ ஒரு சத்தம் கேட்கன்னு பார்த்தேன். ஆமா அதான் சத்தம் வந்திருக்கு. சரி. அப்பதான் பார்வதி பார்த்தா. ஆமா. உச்சி கொப்பை பார்த்தால். மேல மரத்தை பார்த்தா. ஒரு 10 வயதுக்கு என்னலாம் ஒரு சிறு பாலகன். உச்சி கொப்புல நிக்கான் ஐயா. சரி. எப்படி நிக்கான்?
நுனிக்கோப்புல இருந்து ஆமா அடிக்கோப்பை வெட்டி கொண்டு ஏமா அவன் தான் புத்திசாலி மனுஷன். புத்திசாலி குழந்தை. அடிக்கோப்புல இருந்து முனிக்க போட்டுன்னு நினைச்சுக்கோங்க, என்ன செய்யும்? வெட்ட ரொம்ப லேட் ஆகும், ஆமா முறிக்க முடியாது. கண்டிப்பா. இது முனிக்கோப்புல இருந்து அடிக்க போட்டுன்னு நினைச்சுக்கோங்க, சரி 4 வெட்டுல கொப்பு ஒடிஞ்சிடும் நம்ம வெயிட்டு தாங்காம. ஆமா அந்த ஆளு கீழே குதிச்சு கொப்பும் குலையமா அழிட்டு ஓடிடலாம் ஆட்டுக்குட்டிக்கு. ஆமா அதான் அறிவுள்ள மனுஷன் அப்படின்னு அந்த பையன் நினைச்சிருக்கான். சரி அப்படி கீழே விழுந்தா பிள்ளைக்கு சரி தாய்க்கு பிள்ளையா போக மாட்டான். பெத்த தாய்க்கு பிள்ளையா போய் சேரணும்னு அவனுக்கு தெரியல, அந்த பையனுக்கு தெரியல. சரி அப்பந்தான் பார்வதி ஆகப்பட்டவள் உமையவள் பார்த்தாள். ஆண்டவா பரம்பொருளே வண்டிய நிறுத்துங்கயா, அதோ மேல பாருங்க, ஓடுமியா பிரேக்க அப்படியா காலவாங்க ஒரு மிதி மிதிமியா. அப்படியா சரி அதோ மேல பாருங்க, ஒரு சிறிய பாலகன் ஆமா நுனிக்கோப்பில இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். ஏமா நல்லதுதானே, கீழே விழுந்தான்னா என்னையா ஆவான்? ஏன் அவன் பாட்டுல கீழே விழுந்தா அவன் பாட்டுல விழுந்தா வா நம்ம போவோம், நமக்கு தேவையாது. அப்படியா சரி இப்படிதான் நாடு எல்லாம் படி இழந்து வருகிறீர்களோ? ஆமா நான் அதுக்காக நம்பி அவன் அவன் பாட்ட பாப்பான். அப்படியா சரி அப்படி என்ன அப்பந்தான் ஆண்டவன் சொன்னாரு, என்ன எம்மா பார்வதி, பார்வதி இந்த பகவானுக்கு தான் தெரியும் அது யார் என்று. ஏமா அவரு யாருக்குன்னு தெரியும்? அது யாரு தெரியுமா? யாரு? அதுதான் கோபால கண்ணன். அம்மா விஷ்ணுவோட அகலா அவதாரம் மாய கண்ணன் வந்து இருக்காரு. இருக்காரு. ஆமா சரி அதாவது இந்த பார்வதி இடத்திலே சத்தியத்தை கொடுத்து விட்டார். ஆமா சரி அதனை பரிசோதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அப்படி சரி இந்த ஆண்டவன் கண்டும் காணாததை போல, எம்மா பார்வதி நான் சொல்வதை கேளு. அந்த பாலகன் கீழே விழும்போது அம்மா என்று அழைத்தாள் பார்வதி, நீ போய் காப்பாத்தணும். அம்மா அப்பா என்று அழைத்தாள் பரமசிவன், நீர் போய் காப்பாத்தணும். நான் சென்று காப்பாத்துகிறேன் அம்மா. இரண்டையும் சொல்லலாம், எரியணும் அப்ப அப்படியே போக வேண்டியதா? அப்ப சொல்லலாம்ல. ஆமா ஒரு குழந்தையா பேரையா சொல்லலாம், இல்ல மாமியா பேரையா சொல்லலாம். எப்படி அவங்க வந்து காப்பாத்துவாங்களோ? அம்மா அத்தையோ அப்படினால போகும்போது காப்பாத்துவாங்க. அப்படியா சரி சரி ஆமா இந்த பிரம்மசக்தி பேரை சொல்லியிருந்தா, அம்மா அந்த பிரம்மசக்தி பேரை சொன்னா அப்படி தூசி பட்டுன்னு கிளம்பி விட்டுருவா. அம்மா போய் காப்பாத்திருப்பா. ஆமா அப்படி சரி அந்த பையனும் ஆமா நுனிக்கோப்பை வெட்டுகிறான். கீழே வருகிறான். அம்மா கொலைய கொப்பமா கீழே வாரான். பாவி அம்மானும் சொல்லவில்லை அப்பானும் சொல்லவில்லை, சேத்தேனே. ஆமா செத்து மடிந்தான். ஆமா அதனால என்னைக்குனாலும் சரி சரி வா சொல்லு, கோப்பல இருக்கும். அதனால வாயிட்டு சொல்லக்கூடாது. சில ஆளு சொல்லுது கரெக்டா பலிக்கும், நாக்குல சைடுல கரணா கிடக்கும். சரி ஆமா எல்லாம் பலிக்கவில்லை என்றாலும் சரி 1000த்துல ஒரு வார்த்தை பலிக்கும். அதனால பிள்ளையில வந்து அன்பா கூப்பிடணும். சரி எதுனாலும் சரி தகாத வார்த்தையை வாயிலால சொல்லக்கூடாது, கூப்பிடக்கூடாது. சரி அப்படி ஆமா பார்வதா தேவியாகப்பட்டவள் அதிக கோபம் கொண்டு அங்க என்ன செய்கிறாளேயான, என்னம்மா செய்கிறா? நாகலோக பட்டணத்தில் ஆண்டவன் தான் பகவான், பார்வதியா சத்தியம் பின்னாலே வருவாள். அதிக கோபத்துடனே ஆண்டவனுக்கு பின்னாலே வருகிறாள். பின்னாடி வருகிறாள். ஆமா சரி அவளுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? என்ன இந்த ஆண்டவன் நினைத்தால் அந்த குழந்தையை காப்பாத்திருக்கலாம். ஆமா ஆனா இந்த ஆண்டவன் காப்பாத்தவில்லை இல்லையே என்று அவளுக்கு பார்வதிக்கு கோபம். சரி அப்படி ஆமா நாகலோக பட்டணத்திலே இருவேர்களும் வரக்கூடிய வேளையிலே அங்கே நாகராஜன் நாகக்கண்ணி சௌமியருக்கும் வேளையில பார்த்தாளே பார்வதி. பார்வதியும் பார்த்தபோது ஆண்டவனே பகவானே என்னுடைய வார்த்தையே, ஆண்டவா பரம்பொருளே இங்கு இருவேர்கள் தவம் இருந்து வருகிறார்களே, என்ன காரணம் ஐயா என்று விசாரித்தாள். சரி ஆண்டவன் சொன்னார், என்ன பார்வதி ஒரு குழந்தைக்காக 6 வருட காலம் தவம் இருந்து வருகிறார்கள் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்கிறாளே, ஆனா என்னமா சொல்லுறாள்? ஆண்டவனே பகவானே படியளக்கும் தங்கரனே பிள்ளை இல்லா இருவேருக்கும் பிள்ளை நல்ல வரம் வேண்டும், குழந்தை இல்லா இருவேருக்கும் ஐயா இருவேருக்கும் குழந்தை நல்ல வரம் குழந்தை எல்லா இருவேருக்கும்
கொடுக்க வேண்டும் அந்த மங்கைக்கு தான் மனமிறங்கி மங்கைக்கு தான் மனமிறங்கி ஒரே மதலை வரம் கொடுக்க வேண்டும் ஏமாற்றினா ஆண்டவனுக்கு மேல நம்பிக்கை வருமாயா? வரவே வராது. ஆமா. சரி. இப்பவும் இந்த கோயில்ல சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னு வைங்களேன். ஆமா. இந்த அம்மா எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்கும்? ஆமா, பெரிய சக்தி வாய்ந்தவதான் அவர் சத்தியமான பேரு. ஆமா. சரி. தெய்வத்தை நம்பி தானே வர்றாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா. சரி. நம்ம சக்தி இருக்கா? இல்ல. நம்மள காப்பாத்துவா ஆமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கை. ஆமா. சரி. அதே போல இந்த அம்மாவும் அவங்களை வாழ்த்து வருகிறார். சரி. அப்படி ஆமா, கடவுளோட நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும்ல. அப்படி சரி. நாகலோக பட்டணத்திலே ஆமாவா உம்மை நினைத்து உம்மை நம்பி இருந்து வரக்கூடிய இருபேருக்கும் ஆமா இருவேருக்கும் குழந்தை செல்வம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கண்டிப்பா கொடுக்கணும். ஆமா. சரி. அப்படி அங்க என்ன சொல்கிறாளேயானா என்னம்மா சொல்கிறா? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஈஸ்வரனும் கொடுக்காவிட்டா ஈஸ்வரியா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன் சங்கரனும் கொடுக்காவிட்டா சங்கரனும் கொடுக்காவிட்டா சக்தியவன் நான் கொடுப்பேன் கொடுத்தே விடுவேன். ஆமா. சரி. சங்கரன் கொடுக்காவிட்டாக ஆமா சத்தியமா இருவேருக்கும் பிள்ளை வரம் நான் கொடுப்பேன் ஆண்டவா. ஆமா, நான் கொடுத்தே தீருவேன் ஆண்டவா. ஏ பார்வதி என்ன நான் சொல்லுவதை கேளம்மா. கேளம்மா. நீ இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தேலையானா ஆமா பின்னால உள்ள காலத்துல நமக்கு தாமா இடைஞ்சல் வந்து சேரும். சரி. ஆமா குழந்தை வரம் கொடுத்தேயானா ஆமா நமக்கு தான் குழப்பம் வந்து சேரும் பார்வதி. ஆமா பார்வதி, நமக்கு தான் குழப்பம் வந்து சேரும். ஆமா. சரி. அப்படி ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் அந்த உமையவள் சக்தியின் இடத்திலே எவ்வளவோ எடுத்து சொன்னார், சக்தி கேட்கவே இல்லை. ஆமா. சரி. அப்படி ஆண்டவனையை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தாள். அப்பந்தான் பார்த்தார் பகவான். ஏ பார்வதி என்னையவே எதிர்த்து பேசியதனாலே நீயே போய் பிள்ளையாக பிறவி செய் என்று சாபத்தை கொடுத்தார். ஆண்டவா என்ன நாகக்கண்ணியின் வயிற்றிலே என்னால சென்று பிறக்க முடியாது. யாரு வயிற்றிலும் கருவாக பிறந்திருக்கிற பகவானே கிடையாது. ஆமா. சரி. அப்படி பிறந்தனே ஆனால் நான் கடவுள் கிடையாது. நான் கடவுள் கிடையாது. ஆமா. சரி. எம்மா பார்வதி என்னம்மா நீ காளியாக அவதாரம் செய்து நீ யார் வயிற்றிலும் கருவாக விழுக்காண்டாம் வேண்டாம். உன் அவதாரத்துல ஒரு அவதாரத்தை கொடுத்தனாலே போதும். ஆமா. குழந்தையாக பிறகு முன்னால தைரியம் இருக்கும். ஆமா. சரி. காளியாக சென்று இந்த கலியுலகத்தை ஆள வேண்டும் அம்மா.
அப்படி சரி இந்த கலியுலகத்தை நீ தான் ஆள வேண்டும் அம்மா. ஆமா ஆள வேண்டும். ஆகையினாலே ஆமா பார்வதியும் ஆமா 1008 சொரூபத்திலே சரி அரை சொரூபமாக ஆமா அமிர்தம் எனும் கலசத்திலே அடைத்தார்கள். சரி அம்மா பக்த கொடிகள் முக்கிய அறிவிப்பு. பிரம்மசக்தி கோயிலில் சீதன வரி எழுத வேண்டிய ஆள் உடனடியாக எழுதும்படி உங்களுக்கு விழா கமிட்டி தாழ்மையிலும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உடனடியாக வரி எழுதாலும் உடனே வாங்க. தெற்குடி தான் இருக்காங்க. சரி சீதன வரி சரி. அப்படி ஆமா பார்வதியின் 1008 சொரூபத்திலே சீதன வரி எழுத வேண்டிய ஆள் உடனடியாக வந்து எழுதும்படி உங்களை விழா கமிட்டி தாழ்மையிலும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரி அரை சொரூபமாக ஆமா அமிர்தம் எனும் கலசத்திலே அழைத்து அழைத்து நாகராஜன் நாகக்கண்ணிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். சரி அம்மா எத்தனை நாள் தவம் இருக்கணும்? அம்மா 41 நாள் ஒரு மண்டலம் தவம் இருக்கணும். எத்தனை நாள்? 41 நாளுமா ஒரு மண்டலம். சரி 48 நாள் ஒரு மண்டலம். ஓ 48 48. ஆமா அப்படி அங்க என்ன செய்கிறார்களேயானா அந்த என்னமா செய்கிறார்கள்? அங்கே நாகக்கண்ணி பெண்கோடியா நாகக்கண்ணி பெண்கோடியா நாகலோக பட்டணத்தில் நல்ல நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி நாகக்கண்ணி பெண்கோடியா அமிர்தம் என்னும் கலசத்துக்கு ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அவதரிக்க போறாளே. ஆதிசக்தி பார்வதியா அவதரிக்க போறாளே. நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில மத்தியால மதியம் போல மதிய உச்சி வேளையில அம்மா வந்து பிறக்க போறா. அம்மா காளி அம்மா வந்து பிறக்க போறா. பத்திர காளி எல்லா அட்டை காளி 8 பேர் வந்து பிறக்க போறாவ. அம்மா கலகலகலன்னு கொலை போடணும். அம்மா சரி அப்படி நம்ம பிறந்து தாலாட்டு அதை பத்தி பிரச்சனை தாலாட்டு இருக்கு. சரி அப்படியா சரி அப்படி ஆமா அங்க என்ன நடக்கிறதையானா புரட்டாசி மாசம் 3வது செவ்வாய் இரவு 12 மணிக்கு அழகாக ஆதாளி போட்டு பிறக்கும்போது எல்லா சாமியும் வரணும். அம்மா குத்திக்க குத்தியில அப்படி எல்லா ஆளும் ஆடணும். சரி சரி 48 நாளையிலே